திமுகவுக்கு பயந்து விட்டாரா தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய்? நடிகர் விஜய் தமிழக வெற்றி கழக என்ற கட்சியை தொடங்கியிருக்கிறார். 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் தன்னுடைய கட்சி போட்டியிடும் என்று சொல்லியிருக்கிறார். அது மட்டுமல்ல, விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் தன்னுடைய கட்சி யாருக்கும் ஆதரவில்லை என்பது மட்டுமல்லாமல், டிசம்பர் மாதம் நடைபெற இருக்கிற தமிழ்நாட்டில் உள்ளாட்சி தேர்தலிலும் தன்னுடைய தமிழக வெற்றி கழகம் பங்கேற்பதில்லை என்று அறிவித்திருந்தார். கடந்த ஆண்டு 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு தேர்வில் ஒவ்வொரு சட்டமன்ற தேர்தலிலும் 1வது 2வது 3வது இடங்களை பிடித்த மாணவர்களை அழைத்து வெகுமதியும் சால்வையும் அணித்து பாராட்டினார். இந்த முறை முதல் கட்ட பரிசளிப்பு விழா கடந்த வாரம் திருவான்மியூர் திருமண மண்டபத்தில் நடந்தது. 2ஆம் கட்ட பரிசளிப்பு விழா 2 தினங்களுக்கு முன்பு நடந்தது. முதல் கட்ட பரிசளிப்பு விழாவில் விஜய் பேசும் பொழுது, மாணவர்கள் நன்றாக படிக்க வேண்டும், படித்தவர்கள் அரசியலுக்கு வர வேண்டும், நல்ல தலைவர்கள் வேண்டும், இப்போது சட்டம் ஒழுங்கு தமிழ்நாட்டில் கெட்டுவிட்டது, விக்கிரவாண்டி விஷசாராய சம்பவம் என்னுடைய மனதை பெரிதும் பாதித்து விட்டது, இது போன்ற விஷயங்கள் நடக்கவே கூடாது என்றெல்லாம் திமுக அரசை கண்டித்து பேசியிருந்தார். ஆனால் இந்த முறை தலைகீழாக மாறிவிட்டார். ஒன்றிய அரசை நான் கண்டிக்கிறேன் என்று சொன்னார். முதலமைச்சர் திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் அவர்கள்தான் ஒன்றிய அரசு என்று மத்திய அரசை அழைத்தார். திமுகவை தர மற்ற கட்சிகள் அனைத்துமே மத்திய அரசு என்று தான் சொல்லுகின்றன. அது மட்டுமில்லை, கெசட்லேயும் மத்திய அரசு என்று தான் வருகிறது. ஆனால் இவர்கள் மட்டும் விதிவிலக்காக ஒன்றிய அரசு என்று சொல்லுகிறார்கள். ஆனால் தமிழகத்திலே பஞ்சாயத்து யூனியன் இருக்குது, அதுக்கு ஊராட்சி ஒன்றிய பெருந்தலைவர் என்று அர்த்தம். ஊராட்சி ஒன்றிய அரசு என்று சொன்னால் பஞ்சாயத்து யூனியனை குறைக்கும். ஆனால் இவர்கள் மத்திய அரசை ஒன்றிய அரசு என்று சொல்கிறார்கள். திமுக சொன்னபடி ஒன்றிய அரசு என்று பேசினார் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய். அது மட்டுமல்ல, நீட் தேர்வு ரத்து செய்யப்பட வேண்டும், நீட் தேர்வில் ஊழல் நடந்திருக்கிறது, முறைகேடு நடந்திருக்கிறது, அதை ஏற்று தமிழக சட்டமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்தை நான் ஆதரிக்கிறேன் என்றெல்லாம் சொன்னார் விஜய். நீட் தேர்வை பற்றி அடிப்படை அறிவே இல்லாமல் பேசிக்கொண்டார் விஜய். நீட் தேர்வை ஏன் திமுக அரசு எதிர்க்கிறது என்றால் அதற்கு காரணங்கள் இருக்கிறது. டப்பு, அதாவது தனியார் மருத்துவக் கல்லூரிகள் பல அரசியல்வாதிகள் தான் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அதிமுககாரங்களும் மெடிக்கல் காலேஜ் வச்சுருக்காங்க, திமுககாரங்களும் மெடிக்கல் காலேஜ் வச்சுருக்காங்க. அந்த அடிப்படையில் அவர்களுக்கு ஒரு குறிப்பிட்ட சதவீத சீட்டுகளை அவங்களே ஃபில் பண்ணிக்கலாம். அப்படி அந்த வகை சீட்டில் வந்து ஒரு சீட்டுக்கு 80 லட்சத்திலிருந்து 1 கோடி ரூபா வரை லஞ்சம் கேட்குறாங்க. அதை கொடுத்து மாணவர்கள் சேருகிறார்கள். நான் கேட்குறேன், 1 கோடி ரூபா லஞ்சம் கொடுத்து மெடிக்கல் காலேஜில் படித்து டாக்டர் ஆகிறவன் 10 கோடி சம்பாதிப்பான்ல? அது மருத்துவம் வியாபாரமா இல்லை ஊழல் விஷயமா? அது மட்டுமல்ல, நீட் தேர்வு என்பது மத்திய அரசு நடத்துகிறது. நீட் தேர்வில் பாஸ் ஆனவங்க எந்தவித லஞ்சம் இல்லாமல் அரசாங்கம் நிர்ணயித்த அந்த கட்டண விகிதத்தை செலுத்தி படித்து விடலாம். எனக்கு தெரிந்து இப்போது நடுத்தர வர்க்கத்துக்கு கீழே உள்ளவர்கள் பலர் தங்களுடைய பசங்களை நீட் தேர்வில் வெற்றி பெற்று மருத்துவக் கல்லூரிகளே படிக்க வைத்து கொண்டிருக்கிறார்கள். சிலர் பாஸ் ஆகி வெளியே வந்து விட்டார்கள். முன்னெல்லாம் ஒரு 10 தெருவுக்கு ஒரு டாக்டர் இருப்பார் மெடிக்கல் காலேஜ் படிச்சுக்கிட்டு. இப்போ அப்படி இல்லை. எங்கள் தெருவிலே 4 டாக்டர்கள் படித்து கொண்டிருக்கிறார்கள். காரணம் நீட் தேர்வு தான். அது மட்டுமல்ல, இந்தியாவில் நடந்த நீட் தேர்விலே அதிகமான மாணவர்கள் தமிழ்நாட்டில் தான் தேர்வு பெற்றிருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, முதல் 8 இடங்களை பிடித்தவர்களும் தமிழ்நாட்டில் இருந்து நீட் தேர்வு எழுதியவர்கள் தான். அவ்வளவு ஏன் நீட் தேர்வை ரத்து செய்ய வேண்டும், நீட் தேர்வை ரத்து செய்ய வேண்டும் என்று
அங்கலாய்க்கிற திமுக அரசும் தன்னுடைய அரசு பள்ளிகள் அனைத்திலும் நீட் தேர்வு பயிற்சி மையம் வைத்து நடத்தி கொண்டிருக்கிறது. உண்டா இல்லையா? ஒரு பக்கம் நீட் தேர்வு எதிர்ப்பு, இன்னொரு பக்கம் நீட் தேர்வுடைய பயிற்சி மையம். ஏன் இந்த ரெட்டை வேடம்? அது மட்டும் இல்லை, நீட் தேர்வை எதிர்த்து பலர் கோர்ட்டுக்கு போனார்கள். உச்சநீதிமன்றமே நீட் தேர்வை ஆதரித்து நீட் தேர்வை தடை விதிக்க முடியாது என்று அறிவித்து விட்டது. உச்சநீதிமன்ற தீர்ப்பு வந்ததுக்கப்புறம் கவர்மெண்ட் என்ன செய்ய முடியும்? ஒன்றும் செய்ய முடியாது. கிட்டத்தட்ட 5-6 வருடங்கள் கடந்து விட்டால் நீட் தேர்வு நடந்து கொண்டு தான் இருக்கிறது. சமீபத்தில் என்ன நீட் தேர்வில் ஒரு சின்ன குளறுபடி நடந்து விட்டது, உண்மைதான். எங்கே குளறுபடி நடக்கலை? தமிழ்நாட்டில் குளறுபடி நடக்கலையா? பாடப்புத்தகத்தில் இல்லாத கேள்வியவே கேட்டு விட்டார்கள் தமிழக அரசு தேர்வில். அது திருத்தப்படவில்லையா? அந்த கேள்விக்கு மார்க்கு எல்லாருக்கும் போடுங்க என்று அரசு அறிவிக்கவில்லையா? இதெல்லாம் சின்ன சின்ன தவறுகள் நடக்கத்தான் செய்யும். சின்ன சின்ன தவறுகள் நடக்கிறது. அதே போல் சிலர் நீட் தேர்வு பாஸ் ஆகாதவர்கள் 1-2 பேர் தற்கொலை செய்து விடுகிறார்கள் என்ற ஒரே காரணத்திற்காக நீட் தேர்வை ரத்து செய்ய கேட்க வேண்டுமா? இப்போ 10ஆவது வகுப்பில் தேர்ச்சி அடையாதவர்கள், 12ஆம் வகுப்பில் தேர்ச்சி அடையாதவர்கள் எத்தனை பேர் தற்கொலை செய்து விடுகிறார்கள். அதுக்காக 10ஆவது வகுப்பு அரசு வகுப்பு தேர்வை ரத்து செய்ய முடியுமா? 12ஆம் வகுப்பு அரசு தேர்வை ரத்து செய்ய முடியுமா? அவ்வளவு ஏன்? இன்றைக்கு காவல்துறையில் உடல் தேர்வு இருக்கிறது, எழுத்து தேர்வு இருக்கிறது, கடைசியில் நேர்முக தேர்வு இருக்கிறது. ஐஏஎஸ் ஐபிஎஸ் தேர்வில் எவ்வளவு கிடுக்குப்பிடிகள் இருக்கின்றன, அதெல்லாம் நாம் எதிர்த்து பேச முடியுமா? எந்த ஒரு ஏன் அரசாங்கத்தில் தமிழக அரசு ஆசிரியர்களுக்கு தகுதி தேர்வு வைக்கலையா? வழக்கறிஞர்களுக்கு தகுதி தேர்வு வைக்கலையா? தேர்வு வைக்க வேண்டியது அரசுடைய கடமை. தேர்வில் படித்து தேர்ச்சி பெற வேண்டியது எழுதுகிற மாணவருடைய கடமை. எப்படி நீங்கள் தேர்வு வேண்டான்னு சொல்லலாம்? அது மட்டும் இல்லை, நீட் தேர்வு புதுச்சேரியில் உள்ள ஜிப்மர் மருத்துவரை இன்னும் 2-3 மருத்துவமனையில் நீட் தேர்வு வைக்கலாமா? அதனால் புதுச்சேரியில் புஷி ஆனந்த் இருக்காருங்கிறதுக்காக புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனை மட்டும் நீட் தேர்வு வைக்கலாம் என்று சொன்னால் என்ன அர்த்தம்? சரி, பாட திட்டம் என்பது மத்திய அரசு பொதுத்திட்டம். அது எல்லா மாநிலங்களுக்கும் பொதுவான கல்வி திட்டம் ஒன்றை மத்திய அரசு வைத்திருக்கிறது. இப்போ சென்ட்ரல் சிபிஎஸ்சி தேர்வு, தமிழக அரசு தேர்வு 2 இருக்கு இல்லையா? சிபிஎஸ்சி தேர்வுக்கு மரியாதை அதிகம். அதனால தான் சிபிஎஸ்சி தேர்வுக்கு அடிக்கடி எல்லோரும் முயற்சி செய்கிறார்கள். கல்வி மந்திரி இருக்கிறார், தமிழக அரசுக்கு என்று கல்வி மந்திரி இருக்கிறார். ஆனால் வெளிநாட்டுகளிலே அங்கீகரிக்கப்படுவது மத்திய அரசுடைய தேர்வு முறைகளை தான் தேர்வு செய்வார்கள். இப்போ நம்ம தமிழ்நாட்டில் சில செகண்ட் லாங்குவேஜ், தேர்ட் லாங்குவேஜ் மாற்றுறதுக்காக நீங்கள் தமிழக அரசு தேர்வு நடத்துகிறது. ஆனால் அதே சமயத்தில் சிபிஎஸ்சி தேர்வுக்கு எங்கு போனாலும் மரியாதை அதிகம். அதில் எந்த சந்தேகமே இல்லை. இப்போ சிபிஎஸ்சினா உடனே காலேஜில் சேர்த்துப்பாங்க. அதேமாதிரி தமிழ்நாடு அரசு கல்வினா கொஞ்சம் இழப்பாக தான் கருதுகிறாங்க. அதை நம்ம தப்புன்னு சொல்ல முடியாது. நீங்கள் கல்வியை பொதுலேருந்து மாற்றி மாநில அரசு கொடுக்குறதுன்னு சொல்கிறதுல என்ன நியாயம்? அது நடக்காத விஷயத்த விஜய் சொல்லிகிட்டு இருக்கார். அது மட்டும் இல்லை, ஒன்றிய அரசு என்று திமுக சார்பு மந்திரிகளும் முதலமைச்சர் தான் சொல்லிகிட்டு இருக்காரு தவிர வேறு யாரும் ஒன்றிய அரசுன்னு சொல்லலை. அப்போ திமுகவுக்கு பயந்து விட்டாரா விஜய் என்று தான் இங்கே கேள்வி எழும்புது. ஏன்னா ரெட் ஜெயின் மூவிஸு படத்தை ரிலீஸ் பண்ண தான் படம் சக்ஸஸ் ஆகுது. ஒருவேளை தன்னுடைய படங்கள் ரெட் ஜெயின் மூவிஸ் வாங்கலைன்னா தப்பாகி போயிடும்னு பயத்தில் திமுக ஆதரிக்கிறாரா? திமுக பி டீமாக விஜய் செயல்படுகிறாரா என்பது தான் இப்போது கேள்வி. அது மட்டும் இல்லை, இப்போ நம்ம அதாவது எம்ஜிஆர் பாடல்களை பாடி அவரை வாழ்த்தி பேசுகிறார்கள். அதில் எந்த குறைவும் நாங்கள் சொல்லவில்லை. ஆனால் எம்ஜிஆர் வந்த அரசியல் வழி வேறு, எம்ஜிஆர் பெற்ற பயிற்சி வேறு. திமுகவில் பொருளாளர் இருந்தார், திமுகவில் எம்எல்ஏவாக இருந்தார், திமுகவில் சிறுசேமிப்பு திட்ட துணைத் தலைவராக இருந்தார், மது ஒழிப்பு பிரச்சார தலைவராக இருந்தார் எம்ஜிஆர். ஆக அரசியலை கற்றுக்கொண்டு கணக்கு கேட்டு அப்புறம் திமுகவிலேருந்து தூக்கி போட்ட பிறகு அவர் தனியாக கட்சி ஆரம்பித்தார். முதல் இடைத்தேர்தல், நாடாளுமன்ற இடைத்தேர்தல் திண்டுக்கல் தேர்தலில் ஜெயித்தார். அதற்கு பிறகு இறுதி வரைக்கும் அவர் தான் ஜெயித்தார்.
ரெண்டாவது அவருடைய படங்களை பாருங்கள். ஒரு படத்துலையும் அவர் குடி போதையில் நடிக்கவே மாட்டார், குடியை ஆதரிக்கவும் மாட்டார். குடியை எதிர்ப்பவராகவும், அதே போல் படத்தில் கதாநாயகிகள் தான் அவரை காதலிப்பார்களே தவிர அவர் கதாநாயகியை நேரடியாக காதலிப்பதாக கதை வராது. எம்ஜிஆர் தன்னுடைய வாழ்க்கையையும் சினிமாவையும் இணைத்து கொண்டார். தன்னுடைய கொள்கைகளையும் பிரச்சாரத்தையும் சினிமாவோடு இணைத்து கொண்டார். நாடோடி மன்னனிலிருந்து கடைசி அடிமை பெண் வரைக்கும் அவருடைய எம்பளம் வந்து திமுக கொடியாக தான் இருந்துச்சு. எம்ஜிஆர் பிக்சர்ஸ்லேருந்து திமுக கொடியை காட்டுவார். யார் இல்லை என்று சொல்லும். அதே மாதிரி திராவிட முன்னேற்றக் கழகத்துக்கு தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம் 4 மொழிகள் பாடலையும் தன்னுடைய நாடோடி மன்னன் படத்தில் வச்சுருந்தார். வேறு எந்த படத்துலையும் 4 மொழிகளில் தமிழ் பட பாடல்கள் கிடையாது. அந்த மாதிரி அதே மாதிரி கருப்பு சிவப்பு துண்டு, சின்ன துண்டு போடுவார் எம்ஜிஆர். அது நிறைய பேர் ஃபாலோ பண்ணாங்க. இன்னும் சொல்ல போனால் தமிழ்நாடு முழுக்க எம்ஜிஆர் என்ற கிளைகள் தான் அதிகமே தவிர திமுக கிளைகள் குறைவு. அப்படி எலும்பும் சதையுமாக திமுகவை அவர் வழிநடத்தினார். திமுக அவரை வழிநடத்தியது. அவர் ஒன்றும் எடுத்தவன் உடனே எடுத்தவன் சினிமாவில் நேரடியாக அரசியலுக்கு வந்தவர் அல்ல. மக்களோடு மக்களாக இருந்து மக்களோடு சுற்றுப்பயணம் செய்து வந்தவர் எம்ஜிஆர். அது மட்டும் இல்லை, அதிமுக தொடங்கிய நாளிலிருந்து தொடர்ந்து பல மாதங்கள் தினமும் இப்போது இருக்கிற அதிமுக தலைமை அலுவலகத்திலே அப்போ சத்யா திருமண மண்டபம் அது மாடியில் டெய்லி பத்திரிகையாளர் சந்திப்பார். பத்திரிகைக்காரர்களை சந்திப்பதற்கு பயந்து போகவில்லை விஜய் மாதிரி. இதுவரைக்கும் பத்திரிகையாளர்களை சந்திக்கிறதுக்கு பயந்து கொண்டிருக்கிறார் விஜய். ஏன்? அதே போல் கொஞ்சம் பயந்தாங்கொல்லியாகத்தான் அவருடைய நடவடிக்கைகள் இருந்தது. முதல் பரிசளிப்பு விழாவில் வேறு மாதிரி பேச்சு, 2வது நாள் பரிசளிப்பு விழாவில் வேறு மாதிரி பேச்சு. அதே போல் எம்ஜிஆர் திமுகவை எதிர்ப்பதற்கு தயங்கவே இல்லை. திமுகவுடைய ஊழல்களை வெளிப்படுத்தி கொண்டே இருந்தார். ஆனால் விஜய் அவருடைய படங்களில் மில்லி அடித்தா கில்லி எள்ளுவான் அப்படிலாம் பாட்டு பாடுறாரு. போதையை ஆதரிக்கிற மாதிரி பாட்டு பாடுகிறார். மக்களுக்கு ஒரு உதாரணமாக வழிகாட்டியாக இருக்க வேண்டாமா? தண்ணி அடித்தா தப்பு இல்லைங்கிறாரு. கல்லூரி மாணவர்கள் மத்தியிலேயே தண்ணி அடிச்சுட்டு வர்றாரு. இதெல்லாம் என்ன கதை? அப்போது மக்களை நல்ல வழியை காட்டுவதற்கு அவருடைய படங்கள் பயன்பட்டனவா என்றால் விஜய் படங்கள் பயன்படவே இல்லை. அது முழுக்க பொழுதுபோக்கு படங்கள், அவ்வளவுதான். எனவே தயவு செய்து யாராக இருந்தாலும் சரி எம்ஜிஆரையும் விஜயும் ஒன்றுபடுத்தி பேசாதீங்க. எம்ஜிஆர் வேறு, விஜய் வேறு. விஜய் நடந்து வந்த பாதை வேறு, எம்ஜிஆர் கடந்து வந்த பாதை வேறு. அதனால் தயவுசெய்து எம்ஜிஆரையும் விஜயும் ஒப்பிடாதீர்கள். இன்றைய கணக்குப்படி அவருடைய பேச்சுப்படி பார்த்தா திமுகவுக்கு பயப்படுகிறார் விஜய், திமுகவை எதிர்க்க பயப்படுகிறார் விஜய். அதுதான் உண்மை. திமுக பி டீமாக செயல்படுகிறார் விஜய் என்பது தான் உண்மையை தவிர அவர் தனியாக என் வழி தனி வழி என்று சொல்லி அதிமுகவையும் திமுகவும் எதிர்ப்பார் என்று நினைத்த அத்தனை பேர் முகத்திலும் கரிபூசி விட்டார் விஜய்.